நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னா என்னதுன்னு எனக்கு புரியல ரொம்ப நாளா. அப்புறம் பார்த்தா நன்மை எனிவே புரியறது எல்லா நன்மையை கிடைக்கும் எல்லாருக்கும். இந்த தீமை அறியாம இந்த மக்கள் இருந்தாங்க. ஆதாம் ஏவாள் வந்து தீமையே தெரியாதவங்களுக்கு இன்னசென்ட் இருந்தாங்க, சின்ன பாப்பா மாதிரி இன்னசென்டா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பழத்தை சொல்றாரு, இதை சாப்பிட்டா தீமை தெரியும், சாப்பிட்றாது, உனக்கு விக்கெட்னஸ் எல்லாம் தெரியும். இப்போ இன்டர்நெட் இருக்கு, அதுல நல்ல காரியம் இருக்கு, கெட்ட காரியம் இருக்கு. நல்லதெல்லாம் பார்த்துக்கோ, அந்த தீமையை பார்க்காது. அதே மாதிரி டிவியில நல்ல காரியம் நிறைய வருது, அதை பார்த்துக்கோ, தீமையை பார்க்காது. ஏதோ கடல் கிருவேல் அந்த ஆல்கஹால் குடிச்சது இல்லை, சாராயமோ அது விஸ்கியோ ஒண்ணுமே குடிச்சது இல்லை. நான் எத்தனையோ நாட்டுல இருந்திருக்கேன், எல்லாரும் சுத்தி சுத்தி குடிப்பாங்க, நான் குடிச்சது இல்லை. ஏன்னா அது தீமைய வேண்டாம், எனக்கு அந்த வழியில போ, எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி நம்ம தினமும் there are lot of choices. இந்த வழியா போனா தீமையான வழின்னு தெரிஞ்சா அந்த வழி நமக்கு வேண்டாம்ப்பா, நம்ம நல்ல வழியில போலாம் அப்படின்ட்டு. அந்த மக்கள் எனக்கு தெரியாம இந்த தீமை காட்டுற பழத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு அன்னையில இருந்து எல்லா தீமையும் தெரிய தொடங்கிட்டு, கெட்ட வார்த்தை என்னதெல்லாம் உலகத்துல கெட்ட காரியங்கள் இருக்கோ நமக்கு அது தேவையில்லை. சின்ன பிள்ளையிலேயே அது யாராவது இது மோசமான காரியம் தீமை எங்களுக்கு இதுல வந்து விக்கெட்டிங்கன்னா அது வேண்டாம், நமக்கு அது இல்லாமலே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் சாய்ஸஸ் பண்ண வேண்டியிருக்கு, இது நல்லதா கெட்டதா, நல்லதா கெட்டதா, நல்லதா கெட்டது நமக்கு வேண்டாம், நல்லது நல்லா படிச்சு போவோம், நியூஸ் பேப்பர்ல நல்லதை பார்ப்போம், டிவியில நல்லதை பார்ப்போம், இன்டர்நெட்ல நல்லதை செய்வோம், நல்லதை பார்ப்போம். அந்த தீமையான காரியங்கள் நமக்கு வேண்டாம். யாராவது தீமையான காரியங்கள் செய்வோன்னு கூப்பிட்டா வேண்டாம்ப்பா எனக்கு, நீ போ, கஞ்சாவா எனக்கு வேண்டாம், ஸ்மோக்கிங் எனக்கு வேண்டாம், ட்ரிங்க் எனக்கு வேண்டாம், எவ்வளவு ஆல்கஹால் இருந்தாலும் வேண்டாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணாரு. சிலர் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு பெரிய VAT 69 ரொம்ப பெரிய பெரிய லிக்கர் எல்லாம் வைப்பாங்க, வச்சுட்டு பாதி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட வேலை செய்யறவெல்லாம் அது பாரு, இது 10,000 ரூபா வேலை, இதை எப்படி வேஸ்ட் பண்றதுன்னு அவன் குடிச்சு பார்ப்பான். இதில் அப்படியே எடுத்து கொட்டுவாரான், அந்த இதை டாய்லெட்ல கட்டி ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாராம். எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவ் ஃப்ளஷ் பண்ணிட்டு போற டாய்லெட்ல வந்து தீமைக்குள்ள காரியம் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. எங்க அப்பா வந்து எவ்வளோ எஸ்டேட்ல மேனேஜரா இருந்தாங்க ஸ்ரீலங்கால. எல்லாரும் குடிப்பாங்க, எஸ்டேட் மேனேஜர்ஸ் எல்லாரும் பார்ட்டியில எல்லாம் குடிப்பாங்க. அவர் வந்து ஆல்கஹால் குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நமக்கு தீமையான காரியங்கள் வேண்டாம், நல்ல காரியம் நிறைய இருக்கு. 1000 ஜூஸ் இருக்கு, என்னது இங்க என்ன அன்லிமிட்டெட் பலரசம் கொடுக்குறான், மெட்ராஸ்ல அன்லிமிட்டெட் இது ரோஸ் மில்க் கொடுக்குறான், எவ்வளோ பலூடா அது இது குடிக்கிறதுக்கு இருக்கு. நம்ம எதுக்கு போய் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு அது பின்னாடியே போகணும். ஒரு தடவை தொடங்கிட்டா அந்த வழியில திரும்பவே வர முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம குடும்பங்கள்ல ஒருத்தர் குடிக்கிறதுனால பாடுபட்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம், பேர பிள்ளைகளுக்கு வேண்டாம். நம்ம நன்மையான வழியில போறது நல்லது. ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு என் கதையை சொல்றேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்மள எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம், இது நல்ல ஈஸியான வசனம். 1 2 3. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. திரும்ப ஒரு தடவை, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது. ஒரு யார் நல்ல விசுவாசினா நல்லா நம்புருவே கடவுளை, காணப்படாததுக்கு நிச்சயமா. அதுக்கு முந்தைய பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முந்தி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு எழுதிருக்கு. ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ, சொந்த ஜானத்தை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு போனா அவன் புறப்பட்டு போயிட்டான். அப்புறம் ஏதோன்னு சொல்றாரு, அடுத்த நாளே செய்துடுறான், விடிய கால எழுந்து செய்யறேன்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு விசுவாசம், நல்ல ஸ்ட்ராங் விசுவாசி யாருன்னா கடவுள் என்ன சொன்னாலும் நம்பி செய்யறவே. கடவுள் இதை செய்யன்னு சொன்னா ஓகே அதையும் செய்யறது. நம்ம சின்ன பிள்ளைல அந்த விசுவாசம் இருக்கும். அம்மா சொல்லுவாங்க இதை செய், இதை குடிடா அப்படின்னு சொன்னா அது என்னன்னே தெரியாது, அதை குடிச்சிருவோம். இதை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டுருவோம். அதுதான் சொன்னார் அந்த ஒரு சின்ன பிள்ளைய நிப்பாட்டிட்டு, இந்த பிள்ளை மாதிரி நீ மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த விசுவாசம் வந்து கடவுள் கொடுத்தார். என் வாழ்க்கையில அற்புதங்கள் நிறைய செய்திருக்காரு. ஒரு நாள் பைபிள் எழுதியிருக்கு, மனோவான்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கும் வாய்ப்புக்கும் பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் ஒரு கர்த்தருடைய தூதமானவர் வந்தாருன்னு. அவர் வந்து அநேகமா சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதனானவர் வந்தாருன்னு சொன்னா அது ஜீசஸ்ன்னு சொல்றாங்க. கிறிஸ்டோபனின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இருக்கு. கிரைஸ்டுடைய பழைய பாட்டு அப்பியரன்ஸ், ஜீசஸ் தான் வந்தார் போல. அவர் சொல்றாரு வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பையனுக்கு வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னா சொன்னோன்னே முதல்ல அவங்க வைஃப்ட சொல்றாங்க. போய் ஹஸ்பண்ட சொன்னோன்னா அவன் இப்ப நீ ஜெபம் பண்ணா திரும்ப நான் எனக்கும் கேட்கணும் அப்படின்னு ஓடி வந்து இது பண்ணிட்டு அவன்கிட்ட சொல்றான், நீங்க தானா என் வைஃப்ட பேசுனீங்க? ஆமா.
என்ன நடக்கும் சொல்லி எப்படி இந்த பல்லே வளர்க்கறது அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது கடவுள்கிட்ட கேட்டா அவர் ஐடியா கொடுக்காரு, இந்த பிள்ளை இப்படி இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவன் பின்னாடி இப்படி இருப்பான் அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் கேட்காங்க, உங்க பேர் என்ன, இதெல்லாம் நடக்கும்போது உங்களை கனம் பண்ணணும், உங்க பேர் என்ன, என் பேரை எது கேட்குற, அது அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதிசயம் சொல்லிட்டு போறாரு. என் பேர் என்ன கேட்குற, அதிசயம், மிஸ்டர் மிரக்கல் அவர் பேரு. ஆண்டவருக்கு பேர் என்ன, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அவர் பேர் என்ன, அதிசயம். எல்லா இடத்துலையும் சொல்றாரு அவர் அதிசயமானவர். என் வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயம் செய்திருக்கார். முதல் அதிசயம் வந்து எங்க அக்கா எப்சி அக்கா இருக்காங்க மெட்ராஸ்ல. அவங்களும் நானும், அவங்களுக்கு ஒரு 8 வயசு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு 3 வயசு இருந்திருக்கேன். நாங்க 2 பேரும் எங்க அம்மா ஒரு கடைக்கு போய் ஏதோ வாங்கிட்டு வர சொல்றாங்க, சேனாப்பள்ளின்ற ஊர்ல. நாங்க கடைக்கு போயிட்டு நாங்க தெரியாம ஆப்போசிட் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கோம். இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு. எங்களுக்கு பயம்லாம் தெரியல, சின்ன பிள்ளைகள். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டோம், வீடே வரல. அப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா ஒரு ஆள் வந்தாரு, ரொம்ப அன்பா எங்க கூட பேசினாரு. 2 கையிலயும் எங்களை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்து பார்த்தா திடீர்னு வீடு வந்துட்டு அப்புறம் பார்த்தா அவரை காணல. இது எங்க வாழ்க்கையில நடந்த முதல் அதிசயம். நாங்க மேபி ஜீசஸ் வந்து 2 சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இவ்வளோ அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. கடவுள் நான் 18, 17, 18 அந்த வயசுல ஆண்டவர் ஏற்றுட்டு இவங்க அப்பா தான் எங்களுக்கு எங்க குடும்பத்துல கடவுளுக்குள்ள வந்தாங்க. நாங்களாம் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தோம். ரட்சிக்கப்படுறதுன்னா எங்களுக்கு தெரியாது ரொம்ப. எங்க அப்பா நினைச்சாங்க பேப்டிசம் கொடுத்தா மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. பிறகு அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க சர்ச்சில் நாகர்கோயில்ல ஹோம் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, எத்தனையோ வருஷமா நான் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அது மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிறகுதான் எனக்கும் தெரிஞ்சிச்சு, நானும் மன்னிப்பு கேட்கணும் கடவுள்கிட்ட, எனக்கும் ரட்சிப்பு வேணும்னு சொல்லி நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் தெரியாது அந்த டைம்ல எங்க ஆலின் அம்மா வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், ரொம்ப ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர். ரொம்ப அழகா இருப்பாரு, அழகா ஃபேஷனா ட்ரெஸ் பண்ணுவாரு, அப்படி மேட்சிங்கா ட்ரெஸ் வச்சிருப்பாரு. என்னைக்கும் ஸ்லிம்மா இருப்பாரு. எங்க அத்தா எங்க அப்பா அவரை கல்யாணம் பண்ணாங்க, லவ் பண்ணி. அப்புறம் எல்லாருக்கும் நாங்க போய் ரொம்ப நல்லா இருந்தாரு. அப்புறம் அவருக்கு இந்த முதல்ல வந்து பார்ட்டிலாம் குடிப்பார், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து குடிப்பாரு, வாட்ச் தான் குடிப்பாரு. எப்பவும் நீங்க நினைக்கிறீங்க இந்த பார்ட்டியில குடிக்கிறது, எப்போது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு பார்ட்டி வைப்பாங்கல்ல ஃப்ரைடே அன்னைக்கு, கொஞ்சம் குடிச்சா ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த பார்ட்டி ட்ரிங்கர்ஸ்க்கும் ட்ரங்க் பீப்புளுக்கும் ஒரு முடி அளவு தான் வித்தியாசமா. அந்த தின் லைன் ஆஃப் லிமிட் தான் இருக்குது. எனி டைம் இங்கேருந்து தாண்டி போயிடலாம். 1 குடிச்சேன் 2 குடிச்சிட்டு ஒதுங்கி போனேன்னு 2 நாள் இருக்கும், அடுத்த நாள் உள்ள போயிடுவான். போயிட்டு திரும்ப வரவே முடியாது. அவர் குடிக்க தொடங்கிட்டாரு, அக்கா போட்டு அடிப்பாரு, என்னைக்கு ரொம்ப பாடுபடுத்தினாரு. அப்படி இருக்கும்போது ரத்தமா ஒரு நாள் வாந்தி எடுத்தனால ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போனாலும் வாந்தி எடுத்துட்டு இருந்தார். அப்போ அந்த பக்கமாக வந்து ஒரு ப்ரீச்சர் வந்தார், ஈஸ்வரதாசன் ஒரு அண்ணா. அவங்க வந்து எல்லாரும் பேஷண்ட்ஸை விசிட் பண்ணி ஜோமனிட்டு போகிறது. இந்த ஆளை பார்த்தோன்னே என்னடா சின்ன பையனாக இருக்கான், வாந்தி எடுக்கா ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வர தொடங்கினாங்க. இவங்களுக்கு முதல்ல புரியல, ரட்சிப்புனா போடான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் கடவுளுக்குள்ள வந்துட்டாரு. இவர் செய்த ரொம்ப நல்ல காரியம். இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெடின்னு ஒரு அண்ணன், அவரும் இவர் காஸ்பல்ஸ்ல அவர் ரட்சிப்பட்டார். 2 பேர் சேர்ந்து வளர தொடங்கினாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து எங்க அக்காட்ட கடவுள் சொன்னாங்க. அவங்க எங்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, எங்க குடும்பம் முழுசும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாருமே இந்த பேர பிள்ளையில இருந்து பூட்ட பிள்ளையில இருந்து எல்லாரும் ஆண்டவர் சேவிக்கிறோம், எல்லாரும் ஆண்டவருக்காக வாழ்றோம். அது ஒரு பெரிய கிருபை. அப்படி இருக்கும்போது நான் 18 வயசா இருக்கும்போது ஒரு மீட்டிங் போனேன். அங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் பேசினாரு, ஊழியத்தை பற்றி பேசினார். முழுசு நிறைய ஊழியம் இருக்கு, தேவைகள் இருக்கு, மிஷினரியா போக வேண்டியிருக்கு, பாஸ்டர்ஸுக்கு தேவை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யாரை என் காரியமா போவான் அப்படின்னு. அவர் இப்படி சொன்னார், ஒரு கவர்மெண்ட் ஜாப் 10 ஜாப் இருந்தா 100 பேர் அப்ளை பண்றோம், 1000 பேரே அப்ளை பண்ணுவோம். ஆண்டவருக்கு ஒரு 100 மிஷினரிஸ் தேவைன்னா ஒருத்தர் கூட வர மாட்டேங்காங்க அப்படின்னு. அப்ப சொன்னாரு, கடவுள்கிட்ட சொல். அவர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், யார் நம்ம காரியமா போவான், நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னோடனே ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஏசாயா சொல்ற, இது நான் இருக்கேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் கேட்டார். நாங்களா வாலிபர்ல இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அவர் கேட்டார், யாரு சொல்றீங்க, என்ன அனுப்பும் ஆண்டவரேன்னு சொன்னோன்னே நாங்கள் கொஞ்சம் பேர் எழுதி நின்னோம். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இருக்கேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு. இது நடந்து 18 வயசுல. ஆனா பின்னாடி தான் கடவுள் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனார். ஆக்சுவலா நாங்கள் 50 வருஷம்லாம் இல்லை, பேரத்துக்கு ஒரு வேளை 52 வருஷமா 53 வருஷமா ஊழியம் செய்யறா. நான் கொஞ்சம் பின்னாடி தான் வந்தேன். எனக்கு 40 வருஷம் அந்த மாதிரி தான் ஊழியத்துல இருக்கேன். அந்த கிருபை. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் கடவுள் போக சொல்லுவார் ஒரு இடத்துக்கு. பீகாருக்கு போக சொன்னாரு. பீகார் வந்து அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான ஊரு. அங்க போகணும் ஊழியத்துக்கு அப்படின்னா இந்த விசுவாசம்ன்ற வசனம் தான் இருந்துச்சு. விசுவாசத்தினால காணப்படாததை நம்பி போறது.
ஸோ ஆண்டவர் கூப்பிட்டுட்டார் போகிறோம் அப்படின்னு போயிட்டோம். கல்யாணம் பண்ணி தான் நாங்கள் 2 பேரும் பீகாருக்கு போனோம். நிறைய அற்புதங்கள் கடவுள் செய்தார். வீடு இல்லைன்னா வீடு கொடுத்தாரு, குடும்பம் இல்லைன்னா குடும்பம் கொடுத்தாரு. பைபிளில் ஜீசஸ் சொன்னார், நீ தகப்பனையாவது தாயாவது வீட்டையாவது விட்டுட்டு போனால் உனக்கு 100 தடங்கு இங்கே கொடுப்பேன், அங்கேயும் கொடுப்பேன், அங்கே போய் நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொன்னார். அது மாதிரி நாங்கள் போகிற ஊர்லெல்லாம் எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி அங்கிள்ஸ் கொடுத்தாரு, ஆண்டிஸ் கொடுத்தாரு, நல்ல வீடுகள் கொடுத்தாரு. நல்ல வீடுன்னா வசதியான வீடு வைக்கலாம். ஞாபகம் இருக்கும், நாங்கள் பிஜியில் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீடு வந்து ஒரு எம்பசிக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடு. அந்த அம்மாட்ட எங்களுக்கு வீடு வேணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ வந்து பேரண்ட் ஒரு பைபிள் ஸ்டடி இருப்பார், லேடிஸ் பைபிள் ஸ்டடியில். அங்கே ஒரு லேடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க இங்கிலீஷில் முதல்ல பேசிட்டு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் ஹிந்தியில் பைபிள் அவங்க சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அம்மா கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா பீப்புள் வந்து மீட்டிங் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால் எனக்கு கொஞ்சம் பெரிய வீடு வேணும்னு சொன்னோம். அப்போ சொன்னான். அப்புறம் அடுத்த வாரம் வந்துட்டு வீடு கிடச்சிட்டு, உங்களுக்கு என்ன விஷயம்னா, நான் ஒரு வீட்டில் பார்த்துன்னு தேய்க்கிறேன், அந்த அம்மா நியூசிலாந்து போகிறாங்க மைக்ரேட் பண்ணி, அந்த வீட்டை வாடகை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, உங்களை பற்றி சொன்னிருக்கேன், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போனாங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, இப்போ இருக்க வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க? நாங்கள் சின்ன வாடகை சொன்னோம். ஐயோ, எங்கள் வீடு அது மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வெளில போகும், நான் சைனீஸ் எம்பசிக்கெல்லாம் கேட்குறாங்க இந்த வீடு. சரி, யாருக்கா சின்ன வீட்டுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. அடுத்த வாரம் இப்போ மீட்டிங் போயிட்டா நான் வீட்டில் இருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் நான் படுத்துருந்தேன், கடவுள் கேட்டார், உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு? அவங்க கொடுக்குற காசு தானே உனக்கு பேங்க்கில் கட்டணும், நீ போகிற ஊரில் நான் உனக்கு நல்லா ஆசீர்வதிக்கிறேன், பெரிய வீடு தர்றேன், வேலை தர்றேன், நீ உங்களுக்கு கொடுத்துட்டு போ, இவ்வளோ தூரம் தள்ளி உங்கள் பீப்புளுக்காக தானே வந்திருக்காங்க ஊழியம் பண்ண, அவங்களுக்கு கூட அப்படின்னு. நான் அவங்க கடவுள் சொன்னாங்கன்னா, ஓகே நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்குறேன் அப்படின்னு. ஹஸ்பண்ட் வேலையை முடிஞ்சு வந்தோடனே சொன்னாங்க, இப்படி ஒரு குடும்பம் வந்திருக்காங்க, அப்படி கேட்க சொன்னேன். ஓ, தட்ஸ் a good idea, வந்து பார்க்க சொல்ல அப்படின்னு. அப்புறம் அதே வாடகைக்கு பெரிய பங்களோ கொடுத்துட்டாரு, அதுவும் டவுன்ல, எல்லாரும் வர்றாங்க போறாங்க, அந்த மாதிரி கடவுள் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு போனா எல்லாம் கொடுக்குறாரு. எங்களுக்கு நாங்கள் டெல்லியில இருந்தோம். அப்போ எங்க வீட்டில் ஒரு கார்பெட் இருந்துச்சு. எங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க போகும்போது கொடுத்தாங்க ஒரு காஷ்மீரி, ஒரிஜினல் காஷ்மீரி கார்பெட், இந்த புல்லன் காப்பட் அழகா இருக்கும், ரெட் கலர். அதுல நான் படுத்துக்கிறேன்னு ஜெபம் பண்ணுவேன். எங்க தாத்தா வந்து தினமும் காலையில சாஸ்தாங்கமா விழுந்து ஜெபம் பண்ணுவாராம். எங்க அம்மாவுக்கு அப்பா கோட்டையடியில என்னைக்கும் வேலைக்கு போகும்போது ஒரு சாஸ்தாங்கமா ஜெபம் பண்ணி விழுந்து, ஆண்டவரே நான் என்ன ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல, நான் வந்து தரத்தரன்னா போய் நிந்திக்காத படிக்கும், திருடாத படிக்கும், எனக்கு அன்னன்னைக்குள்ள படி எனக்கு அளந்து வரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் அந்த எழுத்துக்கார், இந்த கச்சேரிக்கு வெளியில இருந்து பத்திரம் எழுதுற வேலை அவருக்கு, அதுக்கு போயிடுவாராம். தினமும் ஆண்டவர் அவர் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அது மாதிரி நானும் சாஸ்தாங்கமா விழுந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த காப்பெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க எனக்கு பொறுத்தவரையில, ப்ரேயர் காப்பெட் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பிஜிக்கு போகும்போது எல்லா திங்ஸையும் கொடுத்துட்டு இருந்தோம், வித்துட்டு இருந்தோம், அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ ஒரு என்ன செய்யறது, இந்த காப்பெட்டுன்னு அங்கே ஒரு சிஸ்டர் வந்து இதில் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்தாங்க, வந்து நான் எனக்கு ஒரு புது குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது, அதை ப்ரேயர் ரூமாக வைக்கணும், இந்த காப்பெட்டை நான் வாங்கிக்கிட்டா அப்படின்றாங்க. ஆண்டவர் வந்து அந்த சிவப்பு காப்பெட்டை ப்ரேயர் ரூம் கொடுக்குறாரு. ஓகே, அதை கொடுத்தாச்சு சுட்டு கொடுத்துட்டோம். நாங்கள் பிஜியில் ஒரு வீட்டுக்கு போகிறோம். முதல்ல வருஷம் இன்னொரு வீட்டில் அங்கே போனால் அங்கே சிவப்பு காப்பெட்டு இருக்கு. இந்த ஊர்ல இருந்து 28,000 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு அங்கே கொடுக்குறார். அப்படியே அற்புதம் செய்கிறார். ஒரு தடவை நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம். அப்போ எங்களுக்கு காசு வரல, சம்பளம் வரல, 4 மாசமா ஃபீஸ்லாம் கட்ட முடியல, குக்கிங் கேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், முடிய போகுது. அப்போ எனக்கு தெரியும் ஞாபகம் வந்துச்சு, பீகாரில் ஒரு பையன் சொன்னால் கேஸ் முடிஞ்சுன்னா திருப்பி போட்டால் கொஞ்ச நாள் கூட ஓடும் அப்படின்னு, சைடில் போட்டால். நான் கீழே வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை, மேலே ஸ்டவ் பக்கத்துலேயே திருப்பி போட்டுட்டு அந்த ஜெபம் பண்ணி தொடங்கினேன். 4 மாதம் அந்த கேஸ் வந்துச்சு. முடிஞ்ச பிறகு என்னைக்கு அந்த சம்பளம் எங்களுக்கு இது ஸ்காலர்ஷிப் வந்துச்சோ அன்னைக்கு அது நின்றுட்டு, காசு வச்சுன்னா நின்றுட்டு. இது மாதிரி நிறைய கடவுள் செய்திருக்காரு. சில நேரம் பெட்ரோல் முடிஞ்சிடும், கார் ஓட்டும், அந்த ஊர்லலாம் கார் ஓட்ட வேண்டியிருக்கு, பெட்ரோல் முடிஞ்சிடும், 12 கிலோமீட்டர் ஓடும் பெட்ரோல். எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. ஒரு தடவை நாங்கள் ஒரு போகும்போது ஒரு பாட்ஹோலை ஹிட் பண்ணி டயர் 10-12 கிலோமீட்டர் தாண்டி ஒரு டயர் ரிப்பேர் கடை முன்னாடி போய் புஷ்குன்னு இறங்குது. இந்த மாதிரிலாம் கடவுள் செய்திருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாரு. என்னெல்லாம் இப்போ போகிற ஊர்ல எல்லாம் அன்னைக்கு நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம் இந்த மொரிஷியஸில். அந்த வீட்டுக்காரங்களுக்கு வேற யாரும் வர்றாங்க, கெஸ்ட் வர்றாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, அதனால இந்த வீடு நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் காலி பண்ணி வெளியே போனோம். அந்த டியூஸ்டே அது வெளியே போனோம். டியூஸ்டே போகணும். நாங்கள் மண்டே வரைக்கும் வீடு கிடைக்கல. நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுறோம், அலைஞ்சிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு கார் வந்துச்சு. பேரட் வழி கேட்குறா அவங்கள்ட்ட.
அங்கே அவர் பிரெஞ்சுக்காரர், அவருக்கு முஸ்லீம், அவர் பிரான்ச் லாங்குவேஜ் பேர் அவருக்கு புரியல. அவர் ஒய்ஃப் உள்ள இருந்துட்டு ஹிந்திக்காரி, அவர் சொல்லாட்டாம இந்து பொண்ணு, அது கேட்குறீங்கன்னா விஷயம் எங்கள் வீடு வேணும் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓ, எங்கள் ஓனருக்கு இன்னொரு வீடு இருக்கு, நாங்கள் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணி இந்த இருக்கேன் நம்பர், இந்த ஈவினிங் ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன். ஈவினிங் பண்ண அவள் பண்ணலை. 8 மணிக்கு அவளை கூப்பிட்டு நாளைக்கு காலைல 9 மணிக்கு வாங்க வீடு ஒன்றுட்டு கேட்டுருவோம். அவங்க வீடை ஒரே ஒரு நாளில் எங்களுக்கு முன்ன தெரியாத ஒரு ஆள் வீடு கொடுக்காரு. அதுக்கடையில் நாங்கள் வீட்டுக்கு போய் வீடெல்லாம் காலி பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் இங்கே 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்படி ஒரு நாளில் கூட கடவுள் வீடு கொடுக்க வல்லவராக இருக்காரு. அவர் வேற கொஞ்சம் 5 வருஷம் இருந்துக்குங்க அந்த வீட்டிலன்னு சொல்லி வாடகை கொடுத்தாரு. குறைஞ்ச ரெண்ட்ல எல்லாருக்கும் ரெண்டோட எங்களுக்கு குறைவாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி என்ன தேவையோ துணி கேட்ட சில நேரம் மழை பெய்துட்டு இருக்கும், மீட்டிங் இருக்கும், ஆண்டவரே மழை பெய்யுதே அப்படின்னு சொன்னால் மழை நின்றும். சில நேரம் புயல் வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக கருப்பாக இருக்கும். ஆண்டவரே இன்னைக்கு வெயில் கொடுங்க அப்படின்னு சொன்னால் வெயில் வந்துடும். ஆண்டவர் என்ன கேட்டாலும் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி நானும் தரக்கு பேசுவேன் அடிக்கடி. இந்த காட் இஸ் அமேசிங் காட். அவர் பேர் அற்புதமானவர், அதிசயமானவர். அவர் அற்புத செய்யறது சும்மா அவருக்கு லட்டு மாதிரி. நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். பைபிள் ஒரு வசனம், நான் நீ கேட்கல அதனால கிடைக்கல, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவர் கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி துக்கப்படுறாரு. நம்ம எல்லாட்டையும் கேட்போம், அங்கே போவோம் இங்கே போவோம், எல்லாம் கடைசியில தான் கடவுள்கிட்ட வருவோம். இல்லை, நாங்கள் ஒருத்தர பேரட்டுக்கு இந்த சிராய்ப்பு ஒரு மரத்துண்டில் குத்திட்டு உடனே பக்கத்து வீட்டில் ஒரு நர்ஸ் இருக்காங்க, ஓடி போனோம் அவங்கள்ட்ட. அந்த அக்கா கேட்காங்க, வரமுடி ஜெபம் பண்ணிட்டு வந்தியான்னு கேட்காங்க. என்னன்னா என்ன நடந்தாலும் முதல்ல கடவுள்கிட்ட சொல்லிட்டு பிறகு நீ வா எங்கிட்டன்ற மாதிரி. நாங்கள் எல்லாட்டையும் போயிட்டு முடியாட்டா தான் கடவுள்கிட்ட போகிறோம். அந்த மாதிரி இருக்கோம். சூப்பராக செய்தார். நான் கடவுளை எத்தனையோ வருஷமா உண்மையா பின்னாடி போயிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் ஆண்டவர் கூட இருந்திருக்காரு, எல்லா தேவையிலையும் சந்திச்சார். எங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டாலும் கொடுக்குறார், கேட்காமலும் கொடுக்குறார். அந்த ஆண்டவர் நிச்சயமான எல்லாத்துக்கும் மேலே எங்கள் பிள்ளைகளை ரசித்தாரு. அவங்க பாதையில் நடத்திட்டு போறாரு. அவங்களுக்காக நாங்கள் பயப்பட்டு ஐயோ எப்படி இருப்பானோ என் பையன் சாப்பிட்டானா சாப்பிடலான்னு நினைக்கணும்னு இல்லை, அவர் நல்லா செய்கிறார்.